காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் திரு தங்கபாலு நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி திரு தங்கபாலு. இப்போ திருமாவளவன் தமிழகத்துல கூட்டணியாட்சி என்ற கருத்தை மீண்டும் வலியுறுத்தியிருக்கிறாரு. அதிகார பகிர்வை நோக்கி தமிழகத்தை திருமாவளவன் நகர்த்த முயற்சிக்கிறாரா? காங்கிரஸ் உடைய பார்வை, நீங்க திமுக கூட்டணியில் இருக்கிறதால கேட்கிற, காங்கிரஸ் உடைய பார்வை இதுல என்னவாக இருக்கு? ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை, கோட்பாடுகள், செயல்பாடுகள் இருக்கிறது. நண்பர் திருமாவளவன் ஒரு கட்சியின் தலைவர். அவருடைய உரிமையை பற்றி அவர் பேசலாம். அது என்ன பேசுகிறார் என்று எனக்கு முழுமையாக தெரியவில்லை. நீங்கள் குறிப்பிடுவது போல அதிகார பகிர்வை பற்றியெல்லாம் ஒவ்வொரு கட்சியும் அந்தந்த கட்சி மட்டத்தில் பேசலாம். தேவையான நேரங்களில் கூட்டணி கட்சியோடு பேசலாம். இதெல்லாம் அவருடைய உரிமை, தனிப்பட்ட உரிமை. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியில் இருக்கிறோம். இந்தியா கூட்டணி அகில இந்திய அளவில் மிகச்சிறந்த முறையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் திரு கார்கே அவர்களும் அதை சிறப்பாக நடத்தி வருகிறார்கள். தமிழகத்தை பொறுத்தவரை இந்தியா கூட்டணிய தலைவராக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் விலகி வருகிறார்கள். திரு ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தில் அமைக்கப்பட்டுள்ள எங்களுடைய வெற்றி கூட்டணியை மிகச்சிறப்பாக நடத்தி அதில் பல்வேறு வெற்றிகளை கண்டு வந்திருக்கிறார். பஞ்சாயத்து முதல் சட்டமன்றத்தில் வரை இப்பொழுது நாடாளுமன்றம் என்று வரிசையாக எல்லா தேர்தல்களிலும் இந்த கூட்டணி வெற்றி முகத்தை அடைந்திருக்கிறது. மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எங்கள் கூட்டணியை பொறுத்தவரையில் காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கொள்கை ரீதியான கூட்டணி. எங்களிடத்தில் எந்த கருத்து மாறுபாடு கிடையாது. நாங்கள் வெளிப்படையாக விரும்புவதெல்லாம் இந்தியா கூட்டணி இந்தியாவில் வெற்றி பெற வேண்டும். மத்தியில் காங்கிரஸ் தலைமையில் தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் நல்லாட்சி அமைய வேண்டும். இந்த கொள்கை முடிவோடு நாங்கள் செயல்படுகிறோம். மிகச் சிறப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தமிழக முதல்வர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்கள் தான் இந்தியாவிலேயே முதலாக தலைவர் ராகுல் காந்தி அவர்களை பிரதமராக வேட்பாளராக அறிவித்தார்கள். அந்த அடிப்படையில் நாங்கள் நல்ல நண்பர்களாக, நல்ல ஒற்றுமையாளர்களாக இருக்கிறோம். எங்களை பொறுத்தவரையில் இந்தியா கூட்டணி பலப்படுத்தப்பட வேண்டும், ஒற்றுமையாக செயல்பட வேண்டும். அது தமிழக முதல்வர் மாண்புமிகு முதல்வர் தலைமையிலே சிறப்பாக செயல்பட வேண்டும் என்பதற்காக எங்களுடைய மாநில தலைவர் நண்பர் செல்வ பெருந்தகையும் அவரோடு இணைந்து நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இது எங்களுடைய பார்வை. நிச்சயமா இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி திரு தங்கபாலு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.